வணக்கம். சின்ன வயசுல டிவியில கேபிள் டிவியில நிறைய சாமி படங்கள்லாம் பார்த்துருக்கேன் நானு. முக்கியமா ராஜ் டிவி, ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ் நிறைய ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ்லாம் வரும். ஏன்னா ராஜ் வீடியோ விஷன்லாம் அவங்க நிறைய ரைட்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க போல இருக்கு. ஸோ நிறைய இந்த ஐயப்பன் படம் அண்ட் கேடிவிலையும் சம்டைம்ஸ் வரும். ஐயப்பன் படம், அப்புறம் கிருபானந்த வாரியார் வந்து சொற்பொழிவு கொடுக்குற மாதிரி அதை வச்சு ஃபுல் கதை சொல்கிற மாதிரி ஒரு படம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்டில் படங்கள் இருக்குது. அண்ட் நிறைய படங்களில் வந்து பாப்புலரான நடிகர்கள்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. சில படங்களில் ரஜினி கமல்லாம் கூட இந்த உருவங்கள் மாறலாம் மாதிரியான படங்களில் அவங்களாம் கூட நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேமியோலாம் இது மாதிரியான ஒரு இது இருக்குல்ல, பாரம்பரியம் இருக்கு இல்லையா, அது வந்து தென்னிந்திய சினிமாவுக்கு புதுசு இல்லை. மேபி ஹிந்தி சினிமாக்கள் இருக்கலாம், எனக்கு தெரில. பட் தென்னிந்திய சினிமாவில் இது புதுசு இல்லை. ஸோ அந்த ஒரு வழியில் தான் இந்த கண்ணப்பாவும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பேர் ஆர்வமாக கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. பலரும் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கூட ஒரு சின்ன ஆர்வம் வந்துச்சு. சரி அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துடலாமே அப்படின்னு. ஏன்னா நான் இந்த படத்தை ஆக்சுவலாக கடைசி ஆப்ஷனாக தான் வச்சிருந்தேன். படத்தை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கிட்டாங்க. நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ணுவீங்கன்ற மாதிரி நியூஸ்லாம் தப்பாக ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவதூறாக பேசக்கூடாது படத்தை பற்றி அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்டர் போட்டிருக்காங்களே தவிர விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ஆர்டரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ரைட்டா? நான் அந்த கடைசி ஆப்ஷனாக தான் வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. எனக்கு கடவுள் பக்தி இருந்தாலுமே கூட இந்த ஜானர் படங்கள் வந்து இப்போ வளர்ந்துட்டதுனால, கொஞ்சம் வயசாகிட்டதுனால இதெல்லாம் விரும்பி நான் தேட்டர்லலாம் பார்க்குற மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய ஆர்வம் வரல. அண்ட் தமிழில் வந்து இந்த படத்தை வந்து எடுக்கல, டப்பிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு விதத்துலையுமே ஒரு டேர்ன் ஆஃப்ங்கிறதுனால போன வீக்கெண்ட் படங்கள்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு தெலுங்கில் இந்த படத்தை கடைசியாக போய் பார்த்துட்டு வந்தேன் சத்தியம் தியேட்டரில். எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். 63 நாயன்மார்களில் ஒருத்தரான கண்ணப்பருடைய கதை பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை என்ன மாதிரி சிலருக்கு ஜஸ்ட் ஒன்லைன் மட்டுமே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வளர்ற தின்னாங்கிற ஒரு பையன் எப்படி சிவன் மேலே அதீத பக்தியும் அன்பும் இருக்கிற கண்ணப்பரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார் அப்படிங்கிறது தான் அந்த ஒன்லைன். ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி எழுதி ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு ப்ரொடியூசர் மோகன் பாபுவோடைய பையன் விஷ்ணு மஞ்சு. அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருந்தாரு. டிவோஷனல் படம் அப்படிங்கிறதுனால டிவோட்டட் பர்ஃபார்மன்ஸுங்கிற மாதிரி வேணால் சொல்லலாம். ரொம்ப சின்சியராக போர்ட்ரே பண்ணியிருக்காரு, அதுக்கெல்லாம் பாராட்டலாம். பட் அந்த காலத்தில் இப்படியான பக்தி படங்களில் ஹிஸ்டாரிக்கல்ஸில் நடிகர்கள் ஒரு மீட்டரில் நடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எப்படி நடிச்சிருப்பாங்களோ அப்படி ஒரு ஓல்ட் ஸ்கூல் அப்ரோச்சை தான் ஸ்டேஜிங் நடிப்புன்னு எல்லாத்துலேயுமே இந்த படத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ விஷ்ணு மஞ்சு மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையுமே சேம் ஸ்டைலான சேம் மீட்டரில் தான் நடிப்பை வாங்கியிருக்காரு இயக்குனர் முகேஷ் குமார் சிங். சரத்குமார் எப்பவும் போல செம்ம நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பிரீத்தி முகுந்தன், மோகன் பாபு, மதுபாலா, பிரம்மானந்தம், சிவபெருமானா வர அக்ஷய்குமார், பார்வதியா வர காஜல் அகர்வால்னு பலர் படத்தில் இருக்காங்க. இதில் மோகன்லால் வர சில நிமிஷங்கள் ஸ்லீப் வாக் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட பிரபாஸ் வர சில நிமிஷங்கள் அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னாலையும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டரான வசனங்கள்னாலையும் அந்த ரெண்டு போர்ஷன்ஸும் மட்டும் சுவாரஸ்யமாக இருக்குது. வெளிநாட்டு லேண்ட்ஸ்கேப்பில் ஷூட் பண்ணப்பட்ட விஷுவல்ஸ் ஷெல்டன் சவ் கேமரா ஒர்க்கில் கிராண்டாக துல்லியமாக இருக்குது. பட் அதெல்லாம் வெளிநாடு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அப்பட்டமாக தெரியுதுங்கிறதுனால அந்நியமான ஃபீல் வரதை தவிர்க்க முடியல. ஸ்டீஃபன் தேவசி தன்னோட இசையிலையும் அந்த கிராண்டியரை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு. பட் சில காட்சிகள் சிறப்பாகவும் பல காட்சிகளில் இறைச்சலாகவுமே இருக்குது. கடைசியில் விஜய் பிரகாஷ் வாய்ஸில் ஒரு பாட்டு ஒன்று வருது, அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. சுட்டுமல்லை மாதிரி ஒரு டூயட் வேறு வருது. அந்த பாட்டிலையும் மற்ற பாடல்கள்லையும் பல்லவி மட்டும் ஓகே. பெரிய பட்ஜெட், நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் இருந்தாலுமே கூட கன்சிஸ்டண்டாக ரொம்ப மோசமாக இருக்கிற கிராஃபிக்ஸ் அந்த நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூஸையும் அண்டூ பண்ணுது. சாதாரணமான இந்த க்ரீன் மேட் ப்ளூ மேட் ஷாட்டை கூட கீ பண்ணுறதுல சொதப்பி வச்சுருக்காங்க. சிவபக்தர் ஒருத்தரை பற்றின நிஜ சம்பவம் அதை அடிப்படையாக வச்சு எக்கச்சக்க சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டு நிறைய தேவையில்லாத சப்ளாட்ஸை எல்லாம் போட்டு நிரப்பி 3 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்தையும் தாண்டி கண்ணப்பா அப்படிங்கிற ஒரு படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஓரளவுக்கு ஒர்க் ஆகிற விஷயம் என்னென்னா, ஹீரோ சிவபக்தராக மாறின அப்புறம் எல்லா இடங்கள்லையும் சிவலிங்கத்தை பார்க்குற அந்த ஒரு மொமெண்ட், ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மோகன்லால் அண்ட் பிரபாஸோடைய கேமியோஸ் வர போர்ஷன்ஸ், ஹீரோவோட ஒரு மோனலாக், தென் அதை விட்டால் கடைசி சில நிமிஷங்கள் மட்டுமே. அங்கே மட்டுமே இந்த படம் எந்த விதமான தேவையில்லாத பூச்சி இல்லாமல் எக்ஸாஜரேஷன் இல்லாமல் ஆஸ் இட் இஸ் இருக்கிற கதையை சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதை முழு நீள படமாக்க இவங்க எழுதியிருக்கிற திரைக்கதைங்கிறது செம்ம ஜெனரிக்காக டயர்சமாக இருக்குது. ஸ்டேஜிங் ரொம்ப ரொம்ப பேசிக், சில இடங்களில் அதுக்கும் கீழே. ஹீரோவோட லவ் ட்ராக், தென் ஒரு லிங்கத்தை காப்பாற்ற நடக்கிற வார்னு, இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் மெஜாரிட்டியான கதை நகர்ந்து நிறைய ட்ராமா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே எந்த விதத்துலையும் சுவாரஸ்யமாக இல்லை. ஒரு பக்கம் லவ் ட்ராக், பாட்டு, கிளாமர்னு அன்இன்ஸ்பைரிங்காக நீளமாக போகுது. இன்னொரு பக்கம் சிவபெருமான் கிட்ட பார்வதி பேசுகிற மாதிரியான காட்சிகள் இன்சர்ட்டாக போட்டு என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லிகிட்டே போகிறாங்க. எதுக்குமே கோர் பிளாட்டோட சம்மந்தம் இருக்கிற மாதிரியே தெரியல. அட்லீஸ்ட் அந்த லிங்கம் மேட்டருக்கு சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் ஒத்துக்கலாம். பட் பிரீத்தி முகுந்தனுடைய ரொமான்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ளாட். முக்கியமாக எங்கேயுமே எமோஷ்னலாக நம்மளால் கனெக்ட் ஆகவே முடியல.
அட்லீஸ்ட் வார் சீன்ஸில் சுவாரஸ்யப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா படத்தில் எல்லா சண்டை காட்சிகளுமே ரொம்ப வீக்காக எடுக்கப்பட்டிருக்கு, பிளண்ட்டாக இருக்குது. வார் சீன்ஸில் எடிட்டிங் கூட ரொம்ப அப்ரப்டாகவே இருக்குது, கண்டினியூட்டி மிஸ் ஆகுது, கான்டெக்ஸ்ட் என்னங்கிறது புரியல. அதுவும் வார் சீன்ஸில் பிஜிஎம்லாம் தக் லைஃப் இன்டர்வல் பிஜிஎம்க்கே செம்ம டஃப் கொடுக்குது. தென் கிளானுக்குள்ளேயே ஒரு சண்டை வருதுன்னு கான்ஃப்ளிக்ட் கொண்டு வராங்க, அது ரொம்ப ரொம்ப அபத்தமாக தான் ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. அது அபத்தமாக இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வில்லனை ப்ரீ கிளைமேக்ஸில் திருப்பி எழுப்பி கொண்டு வந்ததெல்லாம் அதை விட அபத்தமாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் மேலே தான் அந்த வார் சீன்ஸ்லாம் வருது. அப்போ தான் திடீர்னு இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதை தாண்டி போயிருங்க தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை வச்சு பெருசாக சண்டையெல்லாம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த இடத்த சுற்றி வளைச்சி கேமராவை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல கூட இப்படி ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு கமிட் பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. திடீர்னு அந்த வார் சீனில் மட்டும் ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக அங்கே பிரிட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பேட் ரைட்டிங் அப்படிங்கிறத தாண்டி வேற என்னவா இருக்க முடியும்? பிளாக் பேந்தர்லேருந்து 4 ட்ரைபல் கிளான்ஸ் இருக்கிற விஷயம், அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அவர்கிட்ட ஹீரோ அட்வைஸ் மாதிரி கேட்குற அந்த ஒரு சீன், தென் பாகுபலியிலேருந்து காலக்கையர்கள் மாதிரியான ஒரு கிளான், ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன், திடீர்னு பெரிய நீர்வீழ்ச்சி வேறு வருது. சிஜி மோசமாக இருந்ததுனால அதை FALLS ஃபால்ஸ் இல்லை FALSC ஃபால்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலத்தில் வந்த பல சினிமாக்கள் மாதிரியே ஹீரோயினை ஃபஸ்ட்டு டைம் பார்த்த உடனே ஹீரோ லவ்வில் விடணும்னா அவர் அவங்களை எங்கே பார்ப்பாரு? எஸ், அவங்க குளிக்கிறது தான் எட்டி பார்க்குறாரு. மோகன் பாபு கேரக்டர் பாடுற பாட்டு அப்படியே ஸ்ரீ மஞ்சுநாதா படத்தில் வர பாட்டு மாதிரி வேறு இருக்குது. இப்படி அன்ஒரிஜினலாக பல எலிமெண்ட்ஸ் இருந்ததும் படம் ஒர்க் ஆகாமல் போனதுக்கு ஒரு காரணம். மொத்தத்தில் இந்த கண்ணப்பா கடைசி சில நிமிஷங்களை தவிர ரொம்ப 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 ஆவரேஜான ஒரு படம். நிறைய பொருட்செலவு, நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய ஃபாரின் லொகேஷன்ஸ், சின்சியரான நோக்கம் எல்லாம் இருந்தாலுமே கூட டெப்த் இல்லாத ரைட்டிங்லையும் வீக்கான ஸ்டேஜிங்லையும் படம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. டிவோஷனல் ஜானர் படங்களை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க விரும்புகிறவங்க, நான் குழந்தைங்களாம் கூட்டு போவேன் அப்படின்லாம் சொல்கிறவங்க வேணால் ட்ரை பண்ணலாம். படம் தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்த்த தெலுங்கு வெர்ஷனுக்கு சத்யம் தியேட்டரில் சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. அவங்க UA 13+ அப்படிங்கிற ரேட்டிங் கொடுத்துருந்தாலுமே கூட படத்தில் இருக்கிற வயலன்ஸ், பிளட் ஷெட், தென் அதீதமான கவர்ச்சிக்காக என்னுடைய பார்வையில் இது UA 16+.